எல்லா இடத்துலையும் சாமி கும்பிட போனோம்னா கியூவில் நின்று அந்தந்த கியூவுக்கு நம்ம வந்து பணம் கொடுத்து தான் போகணும். இங்கே வந்து அப்படி கிடையாது. மலை மேலே இருக்கிற சிவபெருமானுக்கு பௌர்ணமி, அமாவாசை, அதேமாரி பிரதோஷம், அதுமாரி அபிஷேகம் எல்லாம் நடக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய vlog வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன மலை ஏறி நம்ம போயிட்டு சிவனை வந்து தரிசிக்க போகிறோம். இந்த மலை வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டலூருக்கு பேக் சைடில் கண்டிகைன்ற இடத்துல நல்லம்பாக்கம்ன்ற இடத்துல தான் வந்து இந்த சிவன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமான கோயிலுங்க. அந்த சிவனுக்கு வந்து சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் இருக்கும். நாங்கள் வந்து இதை தடவை கேள்விப்பட்டு தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த சிவனோட சக்தியை பற்றி. ஆனால் தெரியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் போயிட்டு இந்த சிவனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எனக்கு இந்த கோயிலுக்கு வந்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. இனிமேல் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வரணும் அப்படின்னு சொல்லியும் மனசு தோணுச்சு. மேலே இருக்கிற சிவலிங்கத்துடைய நாமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ணலிங்கேஸ்வரர். ரொம்ப அமைதியான இடத்துல, ரொம்ப இயற்கை சார்ந்த சூழ்நிலையில வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஃபேமிலியில் எல்லாருமே ஈஸியாக ஏறிடலாம், பெரியவங்க கூட வந்து ஈஸியாக ஏறிடலாங்க. அந்த அளவுக்கு வந்து சின்ன மலை தான். பாதைகளுமே வந்து அவ்வளோ கடினமாக இல்லை. நம்ம லிங்கேஸ்வரரை நினச்சி நம்ம அந்த பாதையை ஏறும்போது நமக்கு களைப்பே கண்டிப்பாக தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சுற்றி இயற்கை சார்ந்த ஒரு சூழ்நிலையில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. மேலே ஏறினோடனே நமக்கு வந்து சித்தருடைய சிலை வந்து இருக்குது. அவரை நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்வர்ணலிங்கேஸ்வரரை தரிசிக்க போகலாம். இந்த சிவன் கோயில் தொட்டு கும்பிட்டதுனால நான் வந்து எல்லா சிவன் கோயிலுக்கு போய் வந்து இங்கே வந்து நேச்சுரலாக நாங்கள் தொட்டு கும்பிட்ற அளவுக்கு இருக்குது. ஒரு வழிபாட்டில் எந்த கோயிலையும் அது மாதிரி எங்களை தொட்டு கும்பிட வைக்கல. இந்த சிவனை வந்து நாங்கள் வணங்கி இது பண்ணனால இது வந்து எப்படின்னா எல்லாருக்கும் பொதுமக்கள் எல்லாரும் தொட்டு கும்பிட்ற மாதிரி இருக்குது. என்னோட பேருக்கு இந்த சிவன் கோயிலுக்கு இப்போதான் வந்திருக்கோம். தொட்டு வணங்கும் எல்லாம் கும்பிட முடியுது. எப்போனாலும் இங்கே தான் வரலாம் எல்லாரும். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களே சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி தீபார்த்தனை காட்டி பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். நாங்கள் போனப்போ வந்து அங்கே அபிஷேகம் அப்போ தான் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு பாக்கியம் வந்து அன்னைக்கு வந்து சிவன் வந்து எனக்கு கொடுத்துருந்தாரு. வணக்கம். நான் வந்து நல்லம்பக்கம் சிவன் கோயில் மலையிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு 2 வருஷமாக வந்து மலையில் வந்து சாமி கும்பிட்டுருக்கேன். வந்து என்ன ஒன்றா எல்லா இடத்துலையும் சாமி கும்பிட போனோம்னா கியூவில் நின்று அந்தந்த கியூவுக்கு நம்ம வந்து பணம் கொடுத்து தான் போகணும். இங்கே வந்து அப்படி கிடையாது. எல்லாரும் வந்து உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீயாக உங்களுக்கு எப்படி வேணாலும் கும்பிட்டுக்கலாம். அதனால் வந்து என்ன ஒன்றா சிவனை வந்து இங்கே வந்தவங்களுக்கு யாருக்குமே காட்சி கொடுக்காம இல்லை, நீங்கள் கேட்ட வரத்தை உடனே கொடுப்பாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிவபெருமானோட அருள் இருக்குது. மிகப்பெரிய ஒரு நம்மளும் நிறையா இடத்துக்கு போயிருக்கோம், எல்லா சிவன் கோயிலுக்கும் போயிருக்கோம். நானும் இப்போ தான் வந்து மலையில் ஏறி ஐயனை வந்து பார்த்துட்டு போன்ட்டு வந்தேன். ஆனால் வந்தால் எல்லா குறைகளுமே தீர்த்து வைக்காரு. உங்களுக்கு நோய் நொடிகளா, கல்யாண காட்சி நடக்கலையா, வீடு கட்ட முடியலையா, இல்லை உங்களுக்கு வெளிநாடு போக முடியலையா, இல்லை கடை வியாபாரங்கள் இல்லையா, எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. உண்மையாக அவங்கள நம்பி வரலாம். வந்தீங்கன்னா உங்கள் குறைகளெல்லாம் தீரும். அது இங்கே வந்து கால் எடுத்து வைக்கணும்னா ஏதாச்சும் ஒரு புண்ணியம் இருக்கணும். நம்ம தாய் தாப்பா ஏதாச்சும் செஞ்சால் புண்ணியம் இருந்தால் தான் கால் வைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தலம் இந்த தலம். அந்த தலத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காது, தட்டிக்கிட்டே இருப்பார். நீங்கள் வந்து இந்த மலையில் நீங்கள் கால் வச்சுட்டீங்கன்னா உங்கள் இந்த மலையில் எப்படி ஏறீங்களோ உங்கள் தலைப்பாரம் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் சிக்குவன் இல்லாமல் நீங்களும் நீண்ட காலமாக படைத்த பரமசிவன், எல்லாருக்கும் படியளக்கிற ஈஸ்வரன், உலகத்தை படைத்த அப்பன் ஐயன், இந்த உலகத்துக்கு அருள் தந்த ஈஸ்வரர்.
அதே மாதிரி எல்லா தெய்வத்துக்கும் தெய்வம் இவரை வரம் கொடுத்தா தான் எல்லா தெய்வமும் இயங்குங்கிறாங்க. அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற மக்களையும் அவர் தான் படைச்சிருக்காரு. அதனால வந்து என்னன்னா இவர் இல்லாமல் எதுவுமே இல்லை. அதாவது நம்மளை மட்டும் படைக்காம நமக்கு நாடி நரம்பையும் படைச்சி நம்ம உடம்புல ஓடுற காற்றையும் படைச்சி நம்ம விடுற மூச்சியை வந்து எப்பயுமே அவர் தான் கொடுக்குறாரு. அது வரைக்கும் நம்மளுக்கு தான். அதோட திருப்பி உங்களுக்கு பசி பட்டினி இல்லாமல் காலையில் உங்களுக்கு வழியிலகிற பரமசிவனும் அவர் தான். அதனால எப்பயுமே நம்மளுக்கு ஆயப்பன், நம்மளுக்கு அம்மா அப்பா எப்படியோ நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆயப்பன் அவர் தான். அதனால வந்து என்னன்னா மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வங்கிறது எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். எனக்கு சொந்த ஊர் பட்டுக்கோட்டை. ஆனால் இருந்தாலும் நான் வந்து சென்னையில் வந்து 2 வருஷம் ஆகிட்டு. ஆனால் அந்த 2 வருஷமாக ஐயனோட மேலே மலையில் ஏறி வந்து நான் நினச்ச காரியம்லாம் வெற்றியாக்கி கொடுத்தாங்க. நோய் நொடி இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கேன். நான் கேட்ட வரத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அது இல்லாமல் நிறையா பேர் மக்கள் நான் வரும்போது இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆலயம்லாம் ரொம்ப கீழே வந்து ரொம்ப கட்டாமல் இருந்துச்சு. இப்போ அந்த சித்தர் வந்து ரொம்ப வழிபாடுகள். ஆனால் இந்த சிவபெருமாள் அவர் உடம்புல கூடு கொண்டிருக்காரு, எல்லாருக்கும் தெரியாது. அந்த சித்தரை வந்து நேச்சூராக வந்து அந்த சிவபெருமாள் அவர் மேலே இருக்கிறார். அதாவது சித்தர்களை நான் நிறைய சித்தர்களை பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி சித்தரை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. ஏன் ஒன்றுனா உங்களுக்கு சித்தர் சில பேர் ஒன்று அவங்க போய் சாமி கும்பிடுவாங்க, இவங்க போய் சாமி கும்பிடுங்க, இப்படி போங்க அப்படி போங்கன்னு சாப்பிட்டாரு. நீங்களே போய் நீங்களே தரிசனம் பண்ணுங்க. ஏன்னா அப்படி ஒரு வழிபாடு, அவ்வளோ பெரிய ஒரு சித்தர் இவர். ஆனால் இறைவன் வந்து எல்லாரும் சித்தர் ஆக முடியாது. எல்லாரும் வந்து இறைவன்கிட்ட போய் அந்த பணிவு நமக்கு கிடைக்காது. ஏதோ அந்த பிறப்புல அவருக்கு ஒரு பிறப்பு அது கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த கோயில் நான் வந்து கால் எடுத்து வைக்கும் போது இந்த ஈஸ்வரன்ட்ட சொன்னேன், ஐயா நானும் ஏகப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், உன்னை நான் ஏகப்பட்ட தளத்தில் பார்த்துருக்கேன். இந்த பாலடைஞ்ச மலையில் காட்டில் பல கோடி மக்கள் இங்கே வரணும். இந்த உன்னோட ஆலயம் கீழே இருக்கிற ஆலயமும் வந்து உனக்கு நிறையா மக்கள் வந்து ஏகப்பட்ட ஆலயத்தை எடுத்து கட்டி இந்த ஆலயத்தில் பல கோடி மக்கள் வரணும். அதே மாதிரி இந்த சாமி வந்து சித்தர் பௌர்ணமி அமாவாசை இது மாதிரி நாளையிலாம் எப்போ பார்த்தாலுமே சிவனுக்கு பயங்கரமான அவசியம் ஆராத்திரம் எல்லாம் நடக்குது. ஆனால் அவர் சாமிக்கு வசதி வாய்ப்பு இல்லைனாலும் இறைவன் எங்கேயோ கொண்டாந்து கொடுக்குறாரு. ஆனால் அவர் நல்ல மனசை தொட்டி நான் வரும்போது வேண்டிக்கிட்டேன், இந்த வடம் பயங்கரமாக ஆகும் வேணும். அதே மாதிரி இந்த சாமி அவங்க வராயுதம்மனை கொண்டாந்து வச்சாங்க. வராயுதம்மனை கொண்டாந்து வச்ச உடனே இப்போ கீழே தளம்லாம் நிறையா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிற்பாடு முருகனை கொண்டு வந்தாங்க. முருகனை கொண்டு வந்ததுக்கும் அதுக்கு முற்பாடு ஒரு படி உயர்ந்துட்டு இருக்கு. அப்பனுக்கும் பாடம் சொன்ன சுப்பையாவும் வந்துட்டாரு. அதே இந்த உலகத்தையே மிகப்பெரிய ஒரு சக்தி படைச்ச வராயுதம்மனும் வந்திருக்காங்க. அங்கால பரமேஸ்வரி அம்மா இருக்காங்க, சிவன் இருக்காங்க, மேலே சித்தர் இருக்காங்க, விநாயகர் இருக்காங்க, ஐயப்பன் இருக்காரு, அவங்க குடும்பமே இருக்கு. இருந்தாலும் இப்படி ஒரு மலையில் இருக்கிற தெய்வத்துக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு சக்தி இருக்குது. அது நம்ம சொன்னால் அது புரியாது உங்களுக்கு. நீங்களாம் வந்து இந்த மலையில் வந்து ஐயனை முழுமையாக இந்த சிவபெருமாளை முழுமையாக ஐயனை வந்து முழுசாக உங்கள் மனசில் நிறைஞ்ச வார்த்தைகளை நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்கள் வீடு போனவங்கள கிடைக்கும். இப்போ வந்திருக்கவங்களுக்கு யாருக்குமே எந்த குறையுமே இல்லை. அவங்க எல்லாருக்கும் எல்லா குறையுமே தீர்த்து வச்சுட்டாரு. இப்போ பாருங்கள் கீழே வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஐயாவுக்கு இந்த மலையிலேயே இன்னும் பெரிய அதிசயம்லாம் நடக்க போகுது. அது மனுஷெல்லாம் தேடி யார் கொண்டாடணும், இந்த மலையில் யார் கொண்டு வந்தால் யார் உருவாக்காங்க அப்படின்னு நிறைய பேர் ஐயனையே கொண்டுகிட்டு வர்றாரு. அது மாதிரி காசுக்கோ பணத்துக்கோ இங்கே ஐயன் யாரும் தேடலை. படைச்சவர் நம்ம மக்கள் நம்மளை நாடி வந்துட்டா நோய் நொடிகளை தீர்த்து அவங்க கேட்குற வரத்தை கொடுத்து பசி பட்டினி இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் என்னால் காவந்து பண்ண முடியும் இந்த ஈஸ்வரன் இந்த மலையில் உட்காந்து கூறிக்கிட்டு இருக்காங்க. நீங்களா கீழே உட்காந்துக்கிட்டு ஐயா எனக்கு வந்து எல்லாம் கொடுத்தவன தான் நான் வருவேன்னு சொன்னீங்கன்னா அவர் நம்மளை படைச்சவர். அவர்கிட்ட போய் தான் நம்ம கேட்க முடியும். நம்மள்கிட்ட எப்படி வந்து நம்ம ஐயப்பன்ட்ட எப்படி சொத்து வேணும், வீடு வேணும், வாசம் வேணும்னு கேட்குறோமோ அதே மாதிரி நம்மளையெல்லாம் எல்லாருக்கும் மேலே படைச்சவர் இவர். இவரை வந்து நீங்கள் நேராக கேட்டீங்கன்னா நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து கொடுப்பாங்க, நம்மளுக்கும் சேர்த்து கொடுப்பாங்க. ஓம் நம சிவாய. சிவாய நம. நல்லம்பாக்கம் சிவன் கோவில், செங்கல்பட்டு மாவட்டம், காட்டாங்குளத்தூர் ஒன்றியம், வண்டலூர் கேளம்பாக்கம் செல்லும் வழியில் நம்ம கோவில் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு பழமையான சிவாலயம் மலை மேலே மலை உச்சியில் இருக்குது.
ரொம்ப நாள் வழிபாடு இல்லாமல் இருந்தது. இப்போ அடுத்து வழிபாடு பண்ணி இப்போ கீழவே பெரிய கோவில், ஒரு பெரிய கோவில் கட்டின்னு வரோம். கீழே பைரவர், வராகி அம்மன், முருகர், அகோர வீரபத்திரன், திங்கரா தேவி, கோசாலை, அதுமாரி நிறைய இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணின்னு தான் வரோம். இங்கே நிறைய மக்கள் இங்கே வருவாங்க. அவங்களுடைய கோரிக்கையோ சரி, வேண்டுதல் நிறைய வைப்பாங்க. அவங்க நிறைய பேருக்கு மன நிம்மதி, மன ஆனந்தோட ஒரு இதுவாக இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ரொம்ப நல்லது. இங்கே ஒரு நாளும் பூஜை நடக்கும். மலை மேலே இருக்கிற சிவபெருமானுக்கு பௌர்ணமி, அமாவாசை, அதேமாரி பிரதோஷம், அதுமாரி அபிஷேகம் எல்லாம் நடக்கும். அவங்கவுங்க வந்து மேலே போயிட்டு தீபாராதனை காட்டுறதோ, தொட்டு சாமி தொட்டு பார்க்குறதோ, அந்த ஒரு இதுவாக பண்ணுவாங்க நிறைய பேர். அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு இதுவாக இருக்கும். இங்கே பைரவருக்கு அஷ்டமி, பஞ்சமி, அமாவாசை, இந்த நாளிலையும் நல்லா நடக்கும் பூஜைங்க. சஷ்டி அவட்டு, முருகருக்கு தைப்பூசெல்லாம் நல்லா ஒரு அருமையாக இந்த இடத்துல ரொம்ப ஒரு இதுவாக நடக்கும். இங்கே வந்து நம்ம கோவிலில் வந்து ஆலய திருப்பணி இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சுன்னு இருக்கிறோம். உங்களால் முடிஞ்ச சிமெண்டோ கல்லோ ஏதோ சின்ன ஒரு உதவி எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அடுத்த வேலை நாங்கள் செஞ்சுன்னு இருக்கிறோம். ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, நல்லம்பக்கம் சிவன் டெம்பிள் அப்படின்னாவே நிறைய பேருக்கு தெரிய வரும். நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு வாட்டி, நல்லது நடக்கட்டும். ஓம் நம சிவாய நம. என்னுடைய ஃபோன் நம்பர் 9094159323. உங்களால் முடிஞ்ச இந்த ஆலய திருப்பணிக்கு ஏதோ சின்ன ஒரு உதவி கொடுத்து உதவுனா ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பி நம்பர் சொல்கிறேன், 9094159323. ஓம் நம சிவாய. அனைவரும் நல்லா இருக்கும். சிவாய நம. சிவசிவா.